friends, welcome to Vijayalakshmi Kitchen. இன்னைக்கு வெஜிடபிள் பிரியாணி செய்ய போறேன். வாங்க பார்க்கலாம். வெஜிடபிள் பிரியாணிக்கு தேவையானது ஜீரக சம்பா ரைஸ், பீன்ஸ், பீட்ரூட், பட்டாணி, கேரட், உருளைக்கிழங்கு, இஞ்சி பூண்டு பேஸ்ட், மிளகாய்த்தூள், தனியாத்தூள், தக்காளி, புதினா, பச்சை மிளகாய், வெங்காயம். ஜீரக சம்பாவை நான் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். அந்த அரிசியை நீங்கள் வேணும்னா பாஸ்மதி அரிசி போட்டுக்கலாம், இல்லைன்னா பச்சரிசி போட்டுக்கலாம். எதுவுமே ஒரு 10-15 நிமிஷம் ஊற வச்சுட்டு போடுங்க. நம்ம குக்கரில் 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம இதை தாளிக்கிறதுக்கு பட்டை, லவங்கப்பூ, ஏலக்காய், சோம்பு, ஒரு அன்னாச்சி மொக்கு, 2 பிரிஞ்சி இலை போட்டு தாளிச்சிக்கலாம். இது பொரிஞ்ச உடனே வெங்காயம் போட்டுடலாம். வதக்கட்டும் நல்லா. இப்போ தக்காளி, இஞ்சி பூண்டு எல்லாம் வதங்கிடுச்சு. இப்போது மஞ்சள்தூள் 4 ஸ்பூன் போட்டுப்பேன். தனியாத்தூள் 1 ஸ்பூன், தனி மிளகாய்த்தூள் 1.5 ஸ்பூன், பீட்ரூட், பட்டாணி, கேரட், உருளைக்கிழங்கு, பீன்ஸ் எல்லாம் 1 நிமிஷம் நல்லா வதக்கி வச்சுக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் சால்ட் போட்டுக்கிறேன். நான் இது தண்ணி அளந்து வச்சுருக்கேன். 1.5 டம்ளர் அரிசி போட்டிருக்கேன். நான் 3 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். இது கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம அரிசி போட்டுக்கலாம். தண்ணி கொதிக்குது. இதில் நான் 2 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். புதினா 1 பிடி போட்டுக்கலாம். இப்போ அரிசியும் போட்டுடுறேன். முதல்ல 1 ஸ்பூன் சால்ட் போட்டோம். இப்போ இன்னும் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். கரெக்டாக இருக்குதான்னு பார்த்து போட்டுக்கணும். நல்லா கலரி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். 3 சவுண்டு வந்தோடனே ஆஃப் பண்ணிக்கலாம். ரெடி ஆகிடுச்சுங்க. 3 விசில் விட்டு ஆஃப் பண்ணி வச்சுட்டேன். இப்போ ரெடியாக இருக்குது. இது மேலே கொத்தமல்லி தூவிக்கலாம்.
அவ்வளோதாங்க, வெஜிடபிள் பிரியாணி ரெடி. எப்படி கரெக்டாக பளபளன்னு வந்திருக்கு பாருங்கள். சூப்பராக வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆகிடுச்சிங்க. ஒரு வீட்டில் ஒரு மாதிரி செய்வாங்க. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.